சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். கரூர் துயரம் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. தவேக தலைவர் விஜய் இப்பதான் ஒரு 34 மணி நேரத்திற்கு பிறகாக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். கொடும் துயரம் தான் நான் சொல்லணும். குழந்தைகள் இறந்திருக்காங்க. இப்போ இதுல தாவேகா தரப்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுல சதி நடந்திருக்கு, கற்கள் எரியப்பட்டிருக்கு, சிபிஐ விசாரணை வேண்டும்ன்றாங்க. இன்னொரு புறம் அண்ணாமலை இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய தோல்வி, முன்கூட்டியே ஆன்டிசிபேட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இவ்வளவு கூட்டம் வராங்கன்னா அதை தடுத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு, விஜயும் தடுத்திருக்கணும், ஏன் நீங்க தடுத்து நிறுத்தல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை முன்வைக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அந்த பெருந்துயரில் உயிரை இழந்த தமிழக வெற்றி கழகம் என்னும் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு, அதனை சார்ந்த அந்த குடும்பத்தினருக்கு அரசியல் கலப்பில்லாத இறைவன் மீது ஆணையிட்ட சுத்தமான நம்முடைய மன உளைச்சல்களை, நம்முடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இதுல அரசியல் கலப்பு கிடையாது, சத்தியமா கிடையாது. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, விஜயை விமர்சித்திடலாமா அப்படின்னு நினைக்கிற நபர்களும் நம்ம கிடையாது. அவர் பெரியார் பத்தி சொன்ன பொழுது நான் ரொம்ப உயர்வாகவே அதை பேசியிருக்கேன். திமுகவை தாண்டி அவரை ஏன் ஆதரிக்க முடியாது என்கின்ற என்னுடைய நிலைப்பாட்டை பல நேரங்களில் பல தளங்களில் தெளிவாகவே பதிய வைத்திருக்கிறேன். ஏன்னா திமுக அந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை, எடப்பாடி போன்றவர்கள் என்ன கேட்டா இந்த வழக்கில் A1 சேர்க்கப்பட வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி. காரணம், ஒரு விதத்தில் சட்டத்தின்படி அப்படி சேர்க்க முடியாது. ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பார்கள் நீதிமன்ற வழக்கில். நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஒரு இயற்கை நீதியின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை தான் இதில் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் தன்னுடைய பேரு கண்மணியோ ஏதோ ஒரு பேர் சொன்னாப்புல, அந்த ஆம்புலன்ஸுடைய நிறுவனத்துடைய பேரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேரை இறக்கிட்டு வந்தேன், என்னுடைய சட்டையை கழட்டி நான் ஆடைகள் கிழிந்த நிலையில் இருந்த ஒரு பெண்ணை காப்பாற்றினேன், அப்போ நீ என்னடா சட்டையெல்லாம் போட்டுறன்னு என்ன போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடிக்க சொல்லி திமுக சொன்னதா? அறிவே இல்லாமல் எப்படி இவனெல்லாம் IPS பாஸ் செய்தான் என்று மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்களுக்கு என்னுடைய கேள்வி. இதற்கு திமுக தான் காரணமா? சத்தியமா சொல்றேங்க, இறைவன் மீதான நான் எந்த அரசியல் கலப்புக்காகவும் பேச விரும்பல. காரணம் என்றால் எல்லாருக்கும் ஒரு ஷேர் இருக்கும். உண்மையிலேயே ஒரு அரசு நம்ம பேசுவோம், ஒரு ஸ்டாம்பீட் நடந்தா, ஒரு நெருக்கடியான ஒரு கூட்ட நெரிசல் நடந்தால் அதற்கு ஒரு அரசு பொறுப்பேற்கும். எப்போ பொறுப்பேற்கும் அப்படின்னா, ஒரு அரசு ஒரு நிகழ்வை நடத்துகிறது. ஏர் ஷோ நடந்துச்சு, அந்த ஸ்டாம்பீடுக்கு யார் பொறுப்பு? நான் கடந்த காலங்களிலே சொன்னேன், அதுக்கு அரசு தான் பொறுப்பு. அதே மாதிரி ஒரு கோயில், மசூதி, இந்த மாதிரி மத நிகழ்வுகள்ல நிகழ்க்கும். அதுக்கு முழுக்க முழுக்க அரசு தான் முழுசா எடுத்து பண்ணணும். அந்த ஏற்பாட்டாளர்களும் ஓரளவு பண்ணுவாங்க. இது தன்னை பார்க்க வந்த மக்களை எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற விளம்பர வெறி பிடித்த ஒரு தன்னையே கட்சி தலைவர் என்று சுய பிரகடனம் செய்து கொள்ளும் ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய பவுன்சர்ஸ்ல ஒருத்தர் பேர் குறிப்பிடாம ஒன்று சொல்லியிருந்தார். பாத்தீங்களா, கை காட்டினா எப்படி வராங்க பாத்தியா, என் மாஸ் பாத்தியான்னு ஒரு யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தேன். அவர் பேர் மட்டும் சொல்லல, ஆனா அவர் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்ப நான் அண்ணாமலை சப்ஜெக்ட் வர்றேன். முதல்ல ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறத மற்ற மாநிலங்கள்ல எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியாது. ராமலிங்க ராஜு போன்றவர்கள் ஆந்திரால இருக்கிறப்ப அதை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு அவ்வளவு சிரத்தை எடுத்து கொண்டு வந்தவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த 108 ஆம்புலன்ஸ் மீது வன்மத்தை கக்கிய மடையர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அது உண்மை. அப்படி பண்ணதுக்கு பின்னாலதான் இப்ப இன்னைக்கு வந்துகிட்டு விஜய் வேதனையில் இருப்பாரு. ஏன்னா ஒன்னொன்னா வர்றேன், எடப்பாடி முடிச்சிட்டாரு, அண்ணாமலை வர்றேன். விஜய் வேதனையில் இருப்பாரு, அதனால அவர் மக்களை சந்திச்சிருக்க மாட்டாரு. ஆமாம்பா, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல குருவி சுடுற மாதிரி உன்னுடைய கவர்மெண்ட் மிஷினரியா அந்த மக்களை சுட்டு கொண்டுட்ட பின்னாலும் கூட நான் டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன வந்தேன். நீ அப்ப உங்ககிட்ட என்ன பதில் எதிர்பார்க்க முடியும்? விஜய் வேதனையில் இருப்பாரா, அதனால மக்களை பார்க்கலையா? அவங்கள்ட்ட கேள்வி கேட்டதே தப்பு முதல்ல. அப்ப இந்த ஆம்புலன்ஸ்
உண்மையிலேயே இந்த இவ்வளவு பெரிய நெருக்கடி குழப்பம் ஏற்படுவதற்கு காரணமே ஆம்புலன்ஸ் மீதான வன்மம் தான் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏன்னா விஜயே பேசுகிறார், என்னப்பா நம்ம கொடி போட்டு போகுது ஆம்புலன்ஸ் வேலைன்னு. அதாவது கூட்டத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று பொய்யான காரணங்களை கூறி திமுக ஆம்புலன்ஸை அனுப்புகிறது. கூட்டத்தை தாண்டி யாருக்கோ அவசரம் என்று சொல்லி திமுக பொய்யான காரணங்களை சொல்லி 108 அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களே சொல்றாங்க இல்லையா, ஆம்புலன்ஸ் எம்டியா போகுது, எம்டியாவுக்கு இப்படி சுத்திட்டே இருக்கு, அவங்க பேஷண்டே இல்லையே அப்படின்னு ஒரு பெண்மணிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதையும் அந்த காட்சிகளையும் பார்த்தோம்ல. அந்த பெண்மணிகள் பேசிட்டு இருக்கும்போது போன ஆம்புலன்ஸ் தான் ரிட்டர்ன்ல வரும்போது ஆட்களை ஏத்திட்டு வந்துச்சு, தெரியும் தானே? இவங்க இந்த கூட்டம் 3-4 கிலோமீட்டருக்கு நீண்டு நிக்கிற பெரிய கூட்டம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் இன்னொருத்தர் உள்ள வர முடியாத அளவுக்கு நீண்டு இருக்கக்கூடிய பெரிய கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்துல உள்ள போற ஆம்புலன்ஸுக்கும் வெளியே வர்ற ஆம்புலன்ஸுக்குமே வித்தியாசம் தெரியாத மக்கள் தான். அதனாலதான் விஜயே சொல்றாரு, என்னப்பா நம்ம கொடி போட்டு போகுது ஆம்புலன்ஸ்ல, அது பாத்தீங்கல்ல, எதுக்கு அதை வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்க கொடி போட்ட ஆம்புலன்ஸ் மட்டும் சும்மா விட்டீங்களா? இவர்கள் கொடி போட்ட ஆம்புலன்ஸும் சரி, ஆம்புலன்ஸ் மீது யாராவது நான் என்ன கேக்குறேங்க, அப்படி அரசியல் காரணத்துக்காகவே ஆம்புலன்ஸ் போனாலும் ஒரு கால அதுல உயிர் காக்கக்கூடிய காரணம் இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறதுனா நாகரிகம். ஒரு இல்ல இந்த விஷயத்துல நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு, அல்லது குறைந்தபட்சம் அதை அம்பலப்படுத்துறதுனா நாகரிகம், அதை அடிக்கிறது நாகரிகமா? சரி, அப்ப நீங்க சொல்ற வாதத்தின்படியே வந்துடுறேன். முறைப்படி தன்னுடைய பெயர் என்ன, தான் பணிபுரியக்கூடிய ஆம்புலன்ஸ் நிறுவனத்தின் பெயர் என்ன, எந்தெந்த மருத்துவமனை எத்தனை பேர் இறக்கி விட்டு அவன் சொன்னா அவனையாண்டா அடிச்சிங்க? அப்போ அவன் காலி ஆம்புலன்ஸ் விட்டு வந்தான். அப்ப முதல்ல ஆம்புலன்ஸ் சைக்கோ பழனிசாமி தான் இது மிக முக்கியமான இயற்கை நீதியின் அடிப்படையில குற்றவாளி. ஏன்னா உயிர் காக்கும் கருவிகளை, உயிர் காக்கும் பொருட்களை அரசியல் ஆதாயத்தோடு கலந்து வைத்து பேசிய முதல் அறிவுக்கு புறம்பான ஒரே எதிர்கட்சி தலைவராக வரலாற்றில் பதியப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. அடுத்து இது ஒரு சதி வேலை அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி சதி வேலை, என்ன எப்படி டீகோட் பண்றாங்க? உள்ளூர் அரசியல்வாதிக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. அப்போ கண்ணுக்கு முன்னால் கண்ட ஒரு விஷயத்தை விமர்சிக்க மாட்டாரா அண்ணாமலை? கண்ணுக்கு முன்னால தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? கண்ணுக்கு முன்னால தெரிஞ்ச விஷயம் என்ன? இப்ப அவர் சொல்றாரு 10,000 பேர் அவங்க எழுதி கொடுப்பாங்க. இவரெல்லாம் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாருன்னு சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, இப்போ விஜய் வருகிறார், விஜய் வரதுனால ஒரு இடையூறு ஏற்படுது அப்படின்னா டைம் மாத்திருக்காரு, இல்ல அவர் அந்த நிபந்தனைகளை பின்பற்றல அப்படின்னா நீங்க தடுத்து நிறுத்துங்க விஜய, பிரச்சாரத்தை மேற்கொள்ள விடாதீங்க. காவல்துறைக்கு அந்த பொறுப்பு இல்லையா? டோல்கேட்ல அதான் சொல்றேன். டோல்கேட்டில் இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள்ல டோல்கேட்ல பிடிச்சா எங்களை கூட விட மாட்டேங்கிறாங்க, எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றது. ஏன் புஷி ஆனந்த் கூட இந்த நிகழ்வுக்கு முன்னால அங்க லோக்கல்ல இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்க்க தானே செஞ்சீங்க. இவங்க கோஆபரேட் பண்ணாங்க சார். மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு? என்ன முக்கியமான வித்தியாசம் இருக்கு? எந்த கட்சியிலுமே சேரை தூக்காத, சேரை உடைக்காதன்னு யாருமே சொன்னது கிடையாது. எந்த கட்சியிலையுமே மரத்துக்கு மேல ஏறாத அப்படின்னு எந்த கட்சி நிர்வாகிகளும் சொன்னது கிடையாது. அப்ப இது ஒரு அப்நார்மல் கிரௌட் அப்படின்னு நல்லா தெரியுது. அவங்க மேலே சொல்லி தப்பில்லை. ஏன்னா அவர்கள் இளையவர்கள், ரசிகர்களாக இருந்தவர்கள். அவர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கு. அரசு கடந்த நிகழ்வுகளில், அது மதுரையோ விக்கிரவாண்டியோ போன்ற முன்னர் சென்ற நிகழ்வுகள்ல எடுத்த நடவடிக்கைகளை எங்களை பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது, எங்களுக்கு நெருக்கடி தர்றாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது, கூட்டம் கூட்டிடுமோன்னு யோசிக்குது திமுக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல வேண்டியது. சரி, அடுத்த கட்டத்துல ஒரு முறையா செய்வோம் அப்படின்னா இப்ப விஜய் அண்ணாமலையோட பேச்சுக்கு வருவோம். தி போலீஸ் should have anticipated, முன்கூட்டியே கணிச்சிருக்கணும் 10,000 பேர் வருவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நான் படிச்சா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன். எதுக்காக எத்தனை பேர் நாங்கெல்லாம் அமைப்புகள்ல இருந்து வந்திருக்கோம். அண்ணாமலை என்னை விட அரசியல் ஜூனியர், அதனால அந்த அறிவு அண்ணாமலைக்கு இருக்குன்னு நான் நம்பல. ஒரு அரசியல் கட்சியோ ஒரு இயக்கவாதிகளோ நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, அந்த ஒளி அமைக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய லெட்டர் கேட்பாங்க. யார்கிட்ட இருந்து அந்த லெட்டர் வருது அப்படின்னு அவங்க லெட்டர் பேட்ல தனியா கேட்பாங்க. சிறப்பு அழைப்பாளர்கள் யார், சிறப்பாக கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு பேச்சாளர்கள் யார் அப்படிங்கிறத கேட்பாங்க. நேரம் என்னன்னு கேட்பாங்க, இடம் என்னன்னு கேட்பாங்க, எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள்னு கேட்பாங்க. அதை வைத்து தான் எழுதி தர்றாங்க. இந்த எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் எதுக்கு போலீஸ் கேக்குது? ஏன் கேக்குது? அதுக்கேத்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறது தரணுமா? நீங்க எதுக்கு எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் தோராயமா ஒரு கணக்கு சொல்றீங்க? இவங்க இஷ்டப்படி சொல்லிடுவாங்களாம், போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கணும். சரி, ஓகே, உங்க வாதப்படியே வர்றேன். போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கணும். டேவிட்சன் தேவாசிவாஜன் இது கொடுத்தாரா, பிரஸ் மீட் கொடுத்தாரா? ஹை இன்டென்ஸா வரக்கூடிய கிரௌட் இது. நாங்க 3 வகையா பிரிச்சிருப்போம். அதுல குறைந்தபட்சம் 500 காவல்துறையினர் குவிக்கப்பட்ட கணக்கின்படி 50 பேருக்கு ஒரு நபர் என்கின்ற கணக்கின்படி 500 பேர் குவிக்கப்பட்டு 25,000 பேருக்கு அங்க காவல்துறை குவிக்கப்பட்டு, நீங்க கொடுத்துருக்கிறது 10,000. நீங்க 10,000 பேர் கொடுக்குறீங்க.
25,000 பேர் ஆன்டிசிபேட் பண்ணி போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேல் அசம்பாவிதம் நடக்கிறது என்றால் கூரையை பிச்சுக்கிட்டு ஏறுற தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய நீங்க தான் அதை கட்டுப்படுத்தி இருக்கணும். இங்க வருங்க, இப்ப வாங்க பாயிண்ட்டுக்கு. ஜெனரேட்டர் ரூம் அடிச்சு உடைச்சிட்டு உள்ள நுழையிற கூட்டத்தை நீங்க தான் கட்டுப்படுத்தி இருக்கணும். பெண்கள் குழந்தைகள் வரக்கூடாது, வராம தவிர்த்துருங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லியிருந்தீங்கல்ல. அதை மீறி வந்து அது திமுக பொறுப்பா? இல்ல பெண்கள் குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு கால் திமுக தன்னுடைய காவல்துறையை பயன்படுத்தி தடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க சொல்லுங்க. தடுத்திருந்தால் அடுத்து என்ன இருந்திருக்கும்? அப்ப நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன், இந்த நிகழ்வுகளில் தண்ணீர் பாட்டில்களை விநியோகம் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? விஜயே கண்கூடாக தன்னுடைய கைகளால் தண்ணீர் பாட்டில் எடுத்து கொடுத்தாரா இல்லையா? Who should have ensured it? அதையும் போலீஸா செஞ்சிருக்கணுமா? போலீஸ் உங்களுக்கு கெடுபிடிகள் விதிக்கும். ஏன் நீதிமன்றத்தில், நல்லா கேட்டுக்கங்க, நீதிமன்ற வரலாற்றில் இந்த கூட்டம் ஒரு வித்தியாசமான கூட்டம் என்பதனால் இது எப்படி நடக்கிறதுக்கு சாத்தியம்? ஏன் பொது சொத்துக்களை நீங்கள் சேதம் செய்கிறீர்கள்? பொது சொத்தை சேதம் செய்தால் அதற்கான பொறுப்பை அந்த கட்சி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த வழக்கில் நீதிமன்றம் சொன்னது சமீபத்திலே? அதற்கான கைட்லைன்ஸ் வந்து விரைவாக வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உத்தரவை கொடுத்தது எதுக்காக அப்படி கொடுத்துச்சு? ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா சமீப காலங்களில் இந்த கட்சியினர் செய்த செயல். இப்போதும் சொல்கிறேன், அந்த தொண்டர்கள் பாவம், நிறைய பேர் அந்த தொண்டர்கள் மேல பாயிறாங்க. அவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கலாம், அல்லது விஜயிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கலாம், ஒரு ப்ராமிசிங் லீடராக அவர்களுக்கு வந்து அவர் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் இப்போது வாங்க, விஜய் மேல பொறுப்பு சொல்ல முடியாது, அரசத்தான் பொறுப்பு சொல்லுவோம். சரிங்க, ஒரு வாதத்துக்கு அண்ணாமலை சொல்றதை ஏற்றுக்கொள்வோம். இப்ப அடுத்த கட்டத்துக்காவது விஜயை பத்தி கேட்டிருக்கோம்ல, கேட்டாரா? நீங்க அண்ணா அப்படி பொறுப்பு இருக்கணும், அப்படி லேசா பட்டு மேடம். இதுல என்ன கணக்கு பண்றாங்கன்னா, இந்த மரணத்திலும் வியாபாரம் செய்கிறார்கள் பழனிசாமியும் அண்ணாமலையும். விஜய்க்கு ஆதரவாக பேசுவதன் மூலமாக தன்னுடைய கட்சிக்கு அவரை ஆதரவாக இழுக்க முடியுமா என்று மட்டமான, கேவலமான, இழிவுகரமான, இரண்டாம் தரமான அரசியலை அண்ணாமலையும் பழனிசாமியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க கட்சிக்கு விஜயுடைய ஆதரவை கொண்டு வர வேண்டும். இந்த நேரத்தில் அவர் அகப்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி பெரிய நெருக்கடி, மாற்ற கருத்தே இல்லை. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுங்க, மக்கள் இவங்க சொல்றாங்கன்னா மக்களுக்கு தெரியும், யாருடைய பொறுப்புன்னு தெரியும் மக்களுக்கு சொல்றாங்க. மக்களுக்கு தெரியும், இதுக்கு காரணம் விஜய் இல்ல. யார் காரணம்? காவல்துறை, அரசு காரணம். சரி, மக்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, மக்கள் கொதிநிலையில் இருக்கிறாங்கல்ல, முதலமைச்சர் வந்தார்ல, அதே மக்கள் கொதிநிலையில் இருக்கும்போது விஜயம் வரல. அதே மக்கள் கொதிநிலையோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க தான் சொல்றீங்க இதுக்கு காரணம்லாம் அரசு தான், எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், அப்படி கொடுத்தாங்க, குறுக்கலான இடத்த கொடுத்தாங்க, கரண்ட் கட் பண்ணது யாருன்னு அந்த ஜெனரேட்டர் ரூம் பக்கத்துல நின்னுட்டே ஒரு பையன் பேட்டி கொடுத்துருக்கான். அந்த ஜெனரேட்டரை டச் பண்ணி மேல ஏறதுனால அதுக்கு என்னங்க செய்யும் கவர்மெண்ட்? அப்ப கரண்ட், அதாவது இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு இல்ல, நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். இதே கூட்டத்துல ஷாக் அடிச்சு 10 பேர் இறந்துருந்தா என்ன இருக்கும்? நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அதுக்கு யார் காரணம் சொல்லியிருப்பீங்க? கூட்டத்தை கட்டுவாரியம் விஜய் காரணம் இல்ல, மின்வாரியம் காரணம். ஏன்னா இவ்வளவு கூட்டம் ஏறுது தெரியல, கரண்ட் கட் பண்ண வேண்டியது. இப்ப கட் பண்ண என்ன சொல்றீங்க? வேணும்னே கட் பண்ணி இருட்ட உண்டாக்குனாங்க. அப்ப மாப் கண்ட்ரோல், இந்த மாப, இந்த கூட்டத்தை, இந்த கும்பலை கண்ட்ரோல் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? எனக்கு இப்ப கூட சொல்றாங்க ஓப்பனா பிராங்கா, ஒரு கட்டம் வரை தான் அரசு கண்ட்ரோல் செய்ய முடியும். நீங்கள் திட்டமிட்டே கட்டுக்கடங்காத கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள். நீங்க கொடுத்த 10,000க்கு மேல 25,000க்கு பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு காவல்துறையின் மூலமாக. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். நீங்க ஆன்டிசிபேட் பண்ணிருக்கணும்னா எத்தனை மடங்கு ஆன்டிசிபேட் பண்ண முடியும்? 2.5 மடங்கு. இடம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதிமுகவினுடைய இன்பதுரை ஒரு ட்வீட் போடுறாரு, நாங்களும் வேற இடம் தான் கேட்டோம், ஆனா அவங்க இந்த இடத்துல தான் கொடுத்தாங்க அப்படின்றாரு. அப்போ அரசாங்கம் திட்டமிட்டே ஒரு நெருக்கடியான ஒரு இடத்தை கொடுக்குது. இதே உங்களுக்கு ஏதாவது இருக்குது எப்படின்னா, சில புலனாய்வு புள்ளிகள் உட்கார்ந்து பேசுறதும் திட்டமிட்டுன்னு சொல்றதும், இந்த திட்டமிட்டுதல் எல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு தானே? ஏன்னா மேடையிலே சொல்றாரு தானே, ஏதோ ஒண்ணு திட்டமிட்டு பண்றீங்க, அப்ப கிரௌட கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்ல. ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேங்க, இதை ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கும். அது எப்படிங்க ஒரு அரசு அப்படி பண்ணணும்? ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஓவர் கிரௌடிங் அலோவ் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நான் திரும்ப கேட்கறது என்னன்னா, புஷ்பி ஆனந்த் கண்டினியூஸா பேசுறாரு, வைக்கிறாரு. இப்ப அடிக்கடி விஜயகாந்த் அவர்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. எனக்குமே வந்து அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூட இருந்த அனுபவம் உண்டு. ஒரு கட்சி தலைவரா இந்த ட்ரெயின் மேல ஏறி ஒரு தம்பி வந்து இறந்துட்டான். அந்த குடும்பத்தை தொடர்ந்து கவனிக்கிறார். அப்ப வந்து அண்ணன் வந்து சொன்னது இன்னும் கூட எனக்கு நினைப்பு இருக்கு. அப்பா நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த பைக் ரேடி எல்லாம் போவாதீங்க. அப்பா நீங்க சொல்லலாம் வேல்முருகன் விஜய் ஒன்னான்னு, ரைட் தான். 10,000 பேர் வருவாங்க விஜய் பின்னால, ஒரே பேரணியில. அண்ணன் பின்னால 100 பேர் தான் வருவாங்க வேல்முருகன் பின்னால. ஆனா அந்த 100 பேருக்கு கரிசனம் காட்டுவார், அந்த 100 பேரை பத்தி அக்கறை வைப்பார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா,
இப்பா நீங்க என் பின்னால என்னால வந்து எதாவது நடந்துற போது ஸ்ட்ரிக்டா வந்து பைக்ல பின்தொடராதீங்கன்னு சொல்லுவாரு. நான் கண்ணால பாத்திருக்கேன். அப்படி செய்பவர்களை இறங்கி கண்டிப்பார். பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயங்களை பண்ணாதீங்க. அதுக்கு காரணம் சொல்லுவாரு பாருங்க. அதுக்கு விஜயகாந்த் விஷயங்கள் வந்து நான் கண்ணில் பார்க்கல. விஜயகாந்த் வந்து டிவியில பார்த்துருக்கோம். மாமண்டூர் மாநாடு நடக்கும் பொழுது முடிஞ்சு போறப்ப விஜயகாந்த் சொல்லுவாரு, நீ எல்லாரும் ஒருத்தரும் வீட்டுக்கு போயிட்டு மாவட்டத்துல எல்லாம் எனக்கு போன் பண்ணி சேஃபா ரீச் ஆயிட்டேன்னு எனக்கு போன் பண்ணி சொன்ன பிறகு தான் நான் நிம்மதியா தூங்குவேன். இப்போ புள்ள இருக்குது சொல்லும் போது போன் பண்ணி சொன்னதான் நிம்மதியா தூங்குவேன்னு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அரசியல் செய்த மேடையில் இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. விஜய் நிக்கிறாரு, அந்த உசரமான கட்சி நிர்வாகி இருக்காரு, அவர் வந்து நின்று பேசுறாரு. விஜய்க்கு ஒரு 3 அடி 5 அடி தூரத்துல ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க. அசராம பேசிட்டு இருக்கிற அகைன் திமுக தான் பொறுப்பா? இதுக்கு திமுக தான் பொறுப்பா? நீ என்ன செஞ்சிருக்கணும்? எப்படி ஓடின? கிரௌடு முழுசா களையவே இல்லை. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் முழுமையாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாலே விஜய் வீடு போய் சென்றாருங்க. என்னங்க தலைவர், திரும்ப திமுக தான் பொறுப்பா? இதுக்கு திமுக தான் பொறுப்பென்றால், ஒரு வாதத்திற்கு திமுக தான் பொறுப்பென்றால், களத்தில் நின்று அந்த சதியை உடைத்திருக்க வேண்டியது யார்? களத்தில் யார் நின்று இருக்கணும்? நான் கேட்கிறேன், ஒரு வாதத்தை எல்லாத்தையும் ஏத்துக்குவோம், திமுக தான் பொறுப்புன்னு ஏத்துக்குவோம். ஒரு வாதத்துக்கு தான் முதல்ல அதுக்கெல்லாம் கிடையாது. நான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஆன்டிசிபேட் பண்ணணும்னா 10,000 ஆன்டிசிபேட் பண்றத 25,000 ஆன்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா போர்ஸ் டிப்ளாய் பண்ணலாம். கூட்டம் எல்லாருக்கும் ஒரே அந்த இடம் தான் பொதுவாக எல்லாருக்கும் தர்றாங்க. அப்படி தந்தாலும் நடந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் கூட்டம் அல்ல, அந்த கூட்டத்தினுடைய நேச்சர். அந்த நேச்சரை கட்டுப்படுத்துறது போலீஸால முடியாது. அந்த கூட்டத்தினுடைய நேச்சரை கட்டுப்படுத்துறது அந்த கூட்டத்தினுடைய தலைவருடைய பொறுப்பு. தான் கூட்டத்துடைய நேச்சர் என்னன்னு தெரிஞ்ச தலைவர், ஏதோ நடக்கிறது தான் இப்படி எல்லாம் திமுக கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச தலைவர் என்ன செஞ்சிருக்கணும்? கிரௌட கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். பெண்கள் வரக்கூடாது என்று உங்களுடைய அறிவிப்பை மீறி பெண்கள் வந்திருக்கிறாங்களே, இது திமுக காரணமா? குழந்தைகளை வர வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அறிவிப்புக்கு மீறி குழந்தைகள் வந்திருக்காங்க, அதுக்கு காரணம் திமுக காரணமா? 7 மணி நேரம் அவர்கள் சாலையில் காத்திருந்தது காரணம் இல்ல அவங்க ஃபெயிண்ட் ஆகி விழுந்ததுக்கு? 7 மணி நேரம் உணவுக்கான ஏற்பாடு எதுவுமே இல்லாத இடத்துல நீங்க கூடி நின்றது தப்பு இல்லையா? ஒரு இடம் வந்து மாநாட்டுக்கு இடம் கொடுக்குறாங்க, பொட்டல் இடத்த கொடுக்குறாங்க, அந்த மாநாட்டு திடல் சுத்தி டென்ட்டுகள் போட்டு இதெல்லாம் நடத்தியதான் அனுபவம் தெரியும். அந்த மாநாடு திடலை சுத்தி உணவுக்கான ஏற்பாடுகள். ஏன்னா முதல் மாநாட்டிலேயே தண்ணீருக்கான பிரச்சனை வந்தது, உங்களுக்கு தெரியுமில்ல? அல்லல் பட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாநாட்டில் இடத்தை கொடுத்துச்சு, குறுகலான இடம். சரி, அந்த குறுகலான இடம் அது கூட்டத்தை கூட்டின பிறகு தான் தெரிஞ்சுது, அது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா? முன்னாடியே மீட்டிங்கே போடுறாங்க. அவங்க இந்த ஊர்காரங்களுக்கு தெளிவா தெரியும், கொடுக்கப்பட்ட 2 இடத்துல இது நல்ல விசாலமான இடம் தான். சும்மா வந்து இப்ப பேசணும் எதுவும் பேசக்கூடாது. ஆனால் அதை விட்டுருவோம். இப்ப அதை பேச முடியாது, அதை விட்டுருவோம். அப்ப முன்கூட்டியே தெரிஞ்ச உங்களுக்கு அந்த இடத்துல எத்தனை தண்ணீருக்கான ஏற்பாடுகளை செஞ்சீங்க? விஜய் வந்து தனிப்பாட்டை தூக்கி போடுற நிலையில தான் இருக்குது. அப்பதான் உங்களுடைய ஏற்பாடு. இதையும் கவர்மெண்ட் செய்யுமா? தனிப்பாட்டு கவர்மெண்ட் கொடுக்கணுமா? நான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்கிறேன். அண்ணாமலைக்கும் கட்சியுடைய கூட்டணிக்கு விஜய் எடுக்கணுங்கிறதுக்காக துதிபாடக்கூடிய அண்ணாமலை, பழனிசாமி பார்த்து கேட்கிறேன், கவர்மெண்ட் should have anticipated na how much the government could have anticipated? 10,000 இடத்துல 25,000 anticipate பண்ணலாம். அப்படி anticipate பண்ணாலும் crowd over. நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரேன். இப்ப 10,000 பேர் வருவாங்க நம்ம சொல்லிட்டாங்க. உளவுத்துறை மூலமா வந்து ஒரு 25,000 2 லட்சம் பேர் வருவாங்க வந்துச்சுங்க ஒரு பேச்சுக்கு. உங்களுக்கு இடம் ஒரு பேச்சு உளவுத்துறை தகவல் 2 லட்சம் பேர் வருவாங்க. இப்ப அடுத்த கவர்மெண்ட் என்ன செய்யும்? அதுக்கான காவல்துறைய ப்ரொடெக்ஷனை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ப்ரொடெக்ஷனுடைய பிரச்சனை அல்ல. நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஆன்டிசிபேட் பண்ணி அவங்களை தடுத்துக்கணும், நம்ம தடுக்க முடியுமா? இந்த இடத்துல எப்படிங்க 2 லட்சம் பேர் உள்ள கொண்டு வர முடியும்? ஒரு வாதத்தை கேட்கிறேன். இப்ப ஆன்டிசிபேட் பண்ணணும், உளவுத்துறை தகவல் தெரியும், அங்க கிளம்பிட்டு இருக்காங்க. எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா, நான் கரெக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். இவர் என்ன தைபேஸ் படிச்சாருன்னு தெரியல. நாங்களாம் அமைப்புகள்ல இருந்து வந்திருக்கிறோம். அடிப்படை அமைப்புகள்ல இருந்து ஒரு நிகழ்வுக்கு வந்தா, ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்தா சிஐடபிள்யூ இருந்து எப்படி கூடுவாங்க, ஐஎஸ் வந்து எப்படி கூடுவாங்க, எத்தனை பேர் வரீங்கன்னு எப்படி விசாரிப்பாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். அப்ப அப்படி கூப்பிடும் பொழுது தான் ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க. முதல்ல தகவல் போட்டே இருப்பாங்க, எங்க இருந்து எத்தனை வண்டி கிளம்புது, எங்க இருந்து யாராவது வரும், அந்த மாவட்ட நிர்வாகிகள் போன் பண்ணுவாங்க. இது எப்ப தெரியும் உங்களுக்கு? நெருக்க வட்டத்துல தெரியும். இப்ப நெருக்க வட்டம்னா குறைந்தபட்சம் நாளைக்கு வர போனா இன்னைக்கு தெரியும். ஒரு முழுமையான அல்லது ஒரு நாள் 2 நாள் தெரியும். இப்ப தெரிஞ்சிருச்சு, அங்க வந்து வண்டிங்க வச்சுட்டாங்க, ஏற்பாடாக வந்துட்டு இருக்காங்கன்னு. இப்ப கவர்மெண்ட் என்ன செய்ய நினைக்கிறீங்க? போலீஸ் இங்க போலீஸ் போர்ஸ் போடுறது இல்ல, இங்க கொடுத்திருக்கிற இடமே குறுகலான இடம். நீங்க தான் சொன்னதுக்கு மேல வாண்டடா அதிகமா கூட்டத்தை கூட்டு வரீங்க. இல்ல கவர்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கோம். சரி, உங்க வாதப்படி வரேன். அப்படி கவர்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணிருந்துச்சுன்னா, போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணிருந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா, தடுத்து நிறுத்தும். அந்த இடத்தில் அவ்வளவு பேர் போலீஸ் போடாது. லூஸ் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது, அண்ணாமலை பேசுற மாதிரி. அந்த இருக்கிற இடத்தை தாண்டி வரக்கூடிய கூட்டத்தை தாக்கு பிடிக்கிற மாதிரி போலீஸ் போட மாட்டாங்க. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் கூட்டம் வரணும்னு தடுப்பாங்க. அப்படி தடுத்தா என்ன இருக்கும்? கவரமா இருக்கும். இல்லங்க, எங்களை பார்த்து பயப்படுத்துவார் விஜய். ஆமா, அநீதி இல்ல, அப்படி கட்டுப்பாடு கூட்டமும் அவங்க இல்ல அப்படின்றது ஒரு. அப்போ எப்படிங்க கவர்மெண்ட் பொறுப்பு? இந்த கேட்கறவங்க கேன போயிடலாம்.
நாம வந்துங்க ரொம்ப 10 பைசா எவன்ட்டே காசு நீண்டி கை நீண்டி வாங்க மாட்டாங்க, எனக்கு தெரியாது. ஒரு இன்டர்வியூ போனா கூட இது வரைக்கும் ஒரு 100 ரூபா வாங்கினது கிடையாது. சொந்த உழைப்புல சொந்த சாப்பாட்டுல சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. நியாயத்துக்கு நீதிக்கு மட்டும் தான் என்னைக்குமே பேசியிருக்கிறோம். நியாயத்துக்கு நீதிக்கு மட்டும் தான் என்னைக்கும் பேசியிருக்கிறோம். அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் விஜய்க்குத்தான் முழுமொத்த பொறுப்பு இருக்கிறது. அரசு தன்னுடைய பொறுப்புகள் எதை எதையெல்லாம் செய்தது, இறந்தவர்கள் உடலை பார்த்து விட்டு வருவது வரை எல்லா பொறுப்பையும் செஞ்சிருச்சு கவர்மெண்ட். நான் எப்பவும் சொல்றேன், கூட்ட பிரச்சனைக்கு காரணம் கிரௌட் அல்ல, அந்த கிரௌடுடைய நேச்சர். இல்ல விஜய் தன்னுடைய நிபந்தனைகளை மீறுகிறாரு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அப்படிப்பட்ட நபரை நீங்க தடுத்து நிறுத்துங்க. அவர் விமர்சனம் பண்றாருன்றதுக்காகவே அவரை ஃப்ரீ ஹேண்டடா விடுறது அப்படின்றது அது அரசுக்கும் அது வந்து பிரச்சனையா வந்திருக்கு இல்லையா? அதாவதுங்க, இது வந்து அண்ணாமலையுடைய கருத்து இல்லையா? அண்ணாமலை போன்றவர்களுடைய நிலைப்பாட்டை நேற்று பேசும்போது நான் கேட்டேன். நேற்று பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு நபர் கமிஷன் போடுறாங்கல்ல, அதை இருப்பீங்க எப்பவுமே அந்த நம்பிக்கை இல்லை. ஆமா, அதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு நபர் கமிஷன்லாம் எப்பவுமே வந்து நியாயத்தை பேசாது. ஒரு நபர் கமிஷன்லாம் எப்படி வந்து நேர்மையை பேசும் அப்படிங்கிறார். 2015 ஹரியானால பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் எஸ்.என். தீக்ரா அவருடைய தலைமையில வந்து முந்தைய அரசு வந்து கொடுத்த லேண்ட் லைசன்சஸ் விசாரிக்கிறதுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு நீதிபதி, ஏன்னா பல உதாரணம் சொல்லக்கூடாது, இவர் சொன்ன உதாரணம் சொல்லணும், ஒரு நீதிபதி தலைமையில போட்டுச்சு. அப்போ உன்னுடைய பிஜேபியுமே வந்து நீதியா விசாரிக்கக்கூடாது, தனக்கு சாதகமா வந்து எதிர்கட்சிகளை விசாரிக்கணுங்கிறதுக்காக தான் போட்டாங்களா? சும்மா அரசியல் அறிவும் கிடையாது, பொலிட்டிக்கல் அறிவும் கிடையாது, சும்மா ஏதாவது வளர வேண்டியது. 2015 ஹரியானா கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் போட்டுச்சு. அப்ப அதுவும் தனக்கு சாதகமா வரணும் தான் அந்த சிங்கிள் ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஜட்ஜுடைய இதை போட்டாங்களா? ஒற்றை நீதிபதி விசாரணை கமிஷனை போட்டாங்களா? சும்மா எதையா வளரிட்டு இருக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி அறிவுக்கு பொருந்தாத சாத்தியமற்ற விஷயங்கள் எல்லாம், ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் வந்து கர்நாடக தேர்தல் முடிஞ்ச உடனே யாராவது சொல்லுங்கப்பா கஷ்டமா இருக்குது, ஒரே ஆள் 2 ஸ்டேட்டுக்கும் சிஎம் இருக்க முடியுமா அப்படின்னு யூட்டோபியன் லைஃப்ல வாழ்வானுங்க. ஏன்னா இவரு கர்நாடகாவில் ஜெயிச்சிருவாங்களாம், இவரு அங்க சிஎம் ஆயிடுவாராம், அப்புறம் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவாங்களாம், அப்புறம் இவர் தமிழ்நாட்டில் சிஎம் ஆவார். இந்த மாதிரி மென்டல்களை கூட்டு வச்சுக்கிட்டு இந்த பாக்குறேன் இவரு புகழ்ந்து போட்டு என்னத்தை அப்படி பேசிட்டாரு இவரு. விஜய் கூட்டணிக்கு அழைக்கிறார் மறைமுகமாக, விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாராமா. அரசு முழுசு எப்படி அரசு பொறுப்பு இருக்கும்? இவர் ஐபிஎஸ் ஆபீசர், அந்த அறிவு இல்ல. ஆன்டிசிபேட் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணும்? போலீஸ் என்ன செய்யும்? ஆன்டிசிபேட் பண்ணி தடுத்து நிறுத்த முடியாது. நான் தான் கிரௌடே தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறேன். விஜய் எங்க தடுத்து நிறுத்துறது? அப்ப விஜயை ஒரு கால் தடுத்து நிறுத்தினால், இப்ப விஜயை ஒரு கால் தடுத்து நிறுத்தினால் அந்த நேரத்தில் இப்ப அப்படியே அவர் வாதத்துக்கே வருவோம், விஜயை வந்து கூட்டம் கூடுறதுக்கு தடுத்து நிறுத்தணும், இப்படி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தடுத்து நிறுத்தினால் அரசியல் காலத்துல என்ன ஆகும்? ஒரு பேச்சு கேட்க, ஏன்னா கூட்டினதுக்கு பிறகுதான் நீங்க எந்த முடிவுக்கு வர முடியும். இல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் கேமா, அப்ப ஒரு பொலிட்டிக்கல் கேமா தான் அரசும் பார்க்குதான்ற. இல்ல உதாரணத்துக்கு தடுத்து நிறுத்திட்டீங்க, கூட்டமே அந்த அளவுக்கு வரல ஒரு வாதத்துக்கு, அப்ப என்ன ஆகும்? இது அப்படி கிடையாது, அப்படி தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நான் சொல்றேன். அடிப்படை அரசியல் மற்றும் காவல்துறையுடைய அறிவு இல்லாமல் அவர் பேசுகிறார் நான் சொல்றேன். அவர் வேணும்னா உயர் அதிகாரியா இருந்திருக்கலாம், நாங்க அடிமட்ட லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியாது. மேபி ஒரு உயர் அதிகாரியா இருந்திருக்கலாம். நாங்க வந்து அடிமட்டத்துல எங்க இருந்து எங்களுக்கு போன் வரும், எப்படி நாங்க அழைச்சிட்டு வர்றோம், எத்தனை வண்டியில வர்றோம், அது எப்படி ஆன்டிசிபேட் எல்லாமே நாங்க பார்த்துருக்கிறோம். அது கமிஷனர் அலுவலகம் வாசலாக இருந்தாலும் அங்க உருண்டு புரண்டு இருக்கிறேன்னா, டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடுக்க போய் கைதாக இருக்கிறேன்னா, ஒரு டிசிக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கைதாக இருக்கிறோம். நாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்கிறோம். அப்போ அனுபவபூர்வமாக நமக்கு நல்லா தெரியும், அப்படி தடுத்து நிறுத்த முடியாது. அது வந்து அப்படி ஒரு தகவல் தான் இவ்வளவு பேர் வராங்கன்னு. அப்ப திரும்பவும் அதான் சொல்றேன், இப்ப லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதெல்லாம் இவங்களுடைய வெற்றுவாதத்துக்கு பதில் சொல்லியாச்சு. நான் யதார்த்தத்துக்கு வர்றேன். அவ்வளவு கிரௌடு கூடியது பிரச்சனை அல்ல, அதற்கு போதுமான பாதுகாப்புகள் தரப்பட்டிருந்தன. அதைத்தான் டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு, தேவாசீர்வாதம் அழகா சொல்லிட்டாரு. 50 பேருக்கு ஒரு காவல்துறையினர், அதாவது ஹை ப்ரொஃபைல், ஒரு நல்ல வேர்டு ஒன்று சொன்னார். அந்த மாதிரி அதிகப்படியான எஃபெக்ட் உள்ள ஒரு கூட்டத்துக்கு போடுறது 50 பேருக்கு ஒரு ஆள். அப்ப இந்த விஜயுடைய கிரௌட் என்பது 20 பேருக்கு ஒரு ஆள் போடப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னார். கணக்கின்படி, அவங்க கொடுத்த கணக்கின்படி 20 பேருக்கு ஒரு ஆள் நம்ம போட்டிருந்தோம். அப்ப போதுமான அடிக்குவேட் போலீஸ் போர்ஸ் இருந்ததுனாலதான் ஆம்புலன்ஸ் வழிமறிச்சு ஒருத்தன் காரணம் பிரச்சனை பண்ணும்போது சூட்டு மேலே விட்டாங்க. ஆம்புலன்ஸ் காரணம் ஒருத்தனை அடிச்சாங்கன்னு சொல்லி தடியடி அடிச்சாங்க போலீஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. சரி, அங்க வாட்டர் சப்ளை கிடையாது, சாப்பாடு இல்லை, இதெல்லாம் போலீஸ் ஏற்பாடு பண்ணாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏன்னா விஜயே தன்னுடைய கைகளால் தண்ணீர் எறிஞ்சதை பார்த்தோம். விஜயை நோக்கி செருப்புகளையும் மற்றதையும் எரிஞ்சு அவருடைய கவனத்தை அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கவனத்தில் இருக்கிறது சேவை இருப்பீங்க, வேற யாரும் சுத்தி இருந்தவங்கலாம் ஒரு தெரியாம ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கிரௌடு நிக்கிற இடத்துல விஜயை நோக்கி ஒருத்தன் திமுக காரனோ அல்லது விஜய் பிடிக்காத ஒருத்தனோ யாரோ ஒரு மிஸ்கிரியன், இதே அண்ணாமலை பேசுறாரு, யாரோ ஒரு மிஸ்கிரியன் வந்து செருப்பு எறிஞ்சானா சட்னி ஆக்கிடுவான அந்த கூட்டத்துல நசுக்கி அவனை.
அங்கிருந்தா வருது, எக்ஸாக்ட் கிரௌட்ல இருந்தே வருது செருப்பு. விட்டுருவாங்களா அவர் ரசிகர்கள்? அறிவு கிட்டத்தனமா இல்ல இப்படி பேசுறது? அப்ப ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிற கூட்டத்துல கெஜ்ரிவால் ஒருத்தர் அரஞ்சாங்க, டக்குன்னு அவனை பிடிச்சிட்டாங்க, போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுது. இது அப்படி கிடையாது. மாநாட்டு திட்டல நடுவில் நிக்கிற கூட்டம், உயிர் சுத்தம் செத்துருவான், சட்னில இல்ல, செத்து சுண்ணாம்பாயிருவான் அந்த இடத்துல. மக்கள் தன்னுடைய கையில காலில் கிடைச்ச தூக்கி எரிஞ்சு தன்னுடைய அவர் கவனத்தை ஈர்த்தாங்க என்பதுதான் உண்மை. அது அவருக்கே தெரியும். ஏன்னா அடுத்த கட்டம் அவர் திரும்பி அங்க தனி பாட்டை தூக்கி போட்டாரு. குழந்தைகள் காணும், அவர் முன்னால 2-3 அடியில ஒரு உடலை தூக்கிட்டு போறாங்க. எனவே விஜயை உங்களுடைய கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை, அதற்கு இந்த பொழப்புக்கு பேரே வேற. அதற்கு 1000 வழி இருக்கிறது. அதற்கு தான் ஒரு முன்னாள் போலீஸ்காரர் அப்படிங்கிறதுக்காக பெரிய அறிவாளி மாதிரிலாம் பேசக்கூடாது. இது அடிப்படைக்கு சாத்தியமற்ற, அறிவுக்கு பொருந்தாத வாதங்களை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். ஆன்டிசிபேட் பண்ணுச்சு போலீஸ். அதற்கான அடிக்குவேட் ப்ரொடெக்ஷனை இந்த போலீஸ் ஹஸ் கிவன். பட் பியாண்ட் தட் அங்க இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸை தமிழக வெற்றி கழகத்தினர் தவற விட்டாங்க. இதான் உண்மை. இதை ஏத்துக்கிட்டு ஒரே மன்னிப்பு. அஜித்குமார் என்கின்ற காவலாளி இறந்த போது தான் முதல்வர் என்பதை மறந்து மனிதாபிமானத்தோடு மன்னிப்பு கேட்டார் பாத்தீங்களா நம்முடைய சிஎம். அந்த மாதிரி ஒற்றை மன்னிப்பு விஜய் கேட்டா இது முடிஞ்சிடும். முடியாது. அப்பவும் கேட்கணும், அதான் முறை. எங்க நான் எல்லாத்துக்கும் நான் என்னங்க கேட்கிறேன், எல்லாத்துக்குமே நீ பேசிட்டு இருக்கிற கூட்டணிக்கு விஜய் வரணும்னு விரும்புற, நீ அண்ணாமலை நீ பேசிட்டு இருக்கிற, எடப்பாடி பேசிட்டு இருக்கிற, வேர் இஸ் விஜய்? இப்பதான் வெளியில வந்திருக்காரு. வரட்டும், பொறுமையா இப்பதான் தெரிஞ்சிருக்கேன் அவருக்கு. என்னது நான்சென்ஸ்? நான் சொன்னேன் வேல்முருகன், நீங்க அந்த மாதிரி போய் உங்களுக்கு ஏதாவது ஆகி உங்க குடும்பத்தினருக்கு போன்லயோ நேர்லயோ ஆறுதல் சொல்ற மனதைரியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லுவாரு அவரு தலைவர். அப்படி இன்னைக்கா ஒரு நாள் பேசினாரா? எவ்வளவு பெரிய ஸ்டாம்பீட் நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய உயிர்ல லைஃப்ல லாஸ் ஆயிருக்கு. இறங்கி கூலா நடந்த ஏர்போர்ட்டுக்கு நடந்து போறாப்புல, அங்க இருந்து 350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சடார்னு வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டாப்புல. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. அப்ப இது முழுக்க முழுக்க அரசு தன் தரப்பிலான அனைத்தையும் நியாயமாக செய்தது என்றே என்னுடைய மனசாட்சிக்கு பயந்து நான் சொல்கிறேன். என்னுடைய சட்ட அறிவுக்கு உட்பட்டு சொல்கிறேன். விஜயை கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படிங்கிற எந்த நெருக்கடியும் எனக்கு இல்லை அண்ணாமலை பழனிசாமி போல. அதுவும் பழனிசாமி பேசுறதெல்லாம் சுத்த மடத்தனமான பேச்சுகள். அவருக்கு வேதனையா இருக்குமா, அதனால போயிட்டாராம். வேதனையா இருக்கிறவங்க ஒப்பாரி வச்சு அழுவாண்டா, அரசியல் அறிவு இல்லாதவர்கள். வேதனையா இருக்கிறவங்க என்ன செய்வான்? களத்துல நின்று அந்த மக்களை கட்டிப்பிடிச்சு அழுவான். வேதனையில் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டான். ஒருவேளை பழனிசாமியோட ஸ்டைல்ல வீட்டுக்கு போய் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போயிட்டார் போல விஜய். எனவே இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட நிர்வாகிகள். ஏன்னா விஜய் நேரில் பார்க்க முடியாது ஏற்பாடுகளை. ஆனா அவர் he should have ensured that. அதனால முதல் கட்டமாக விஜயுடைய தோல்வி, அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய முழு முதற் தோல்வி, அதற்கு அடுத்த கட்டமாக அவருடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய மோசமான தோல்வி. அந்த ஒண்ணு நீங்க கேட்காதீங்க, சுத்தி இருந்த வீட்டுக்காரங்களை கேளுங்க. அங்க சுத்தி இருந்த பப்ளிக் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன சொன்னாங்க கேளுங்க. நாங்க கூப்பிட்டு தண்ணி கொடுத்தோம், எங்க வீட்டு கதவுகளை உடைக்க ஆரம்பிச்சாங்க, கூரையை பிச்சுக்கிட்டு மேல போனாங்க, தண்ணி நாங்க கொடுத்தோம், தண்ணிக்கான ஏற்பாடுகள் முழுவதும். நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறேன், தண்ணீருடைய ஏற்பாடு செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? சாப்பாட்டுடைய ஏற்பாடு செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆன்டிசிபேட் பண்ணி அங்க அடிக்குவேட் ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்ணியாச்சு. அரசெல்லாம் அதுல எந்த விதத்தையும் தவறு இழைக்கல. இந்த அகைன் சொல்றேன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக தான் சொல்லுவேன், கூட்டம் வந்தது காரணம் அல்ல, அந்த கூட்டத்தினுடைய இயற்கை தான் காரணம். கூட்டத்தை காவல்துறை கட்டுப்படுத்தும், அந்த கூட்டத்தினுடைய இயற்கையை அந்த கட்சியினுடைய தலைவர் தான் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.